அனைவருக்கும் வணக்கம். இது தெரிந்த கோவில் தெரியாத தகவல் அப்படிங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. அதாவதுங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் புகழ்பெற்ற ஆலயங்கள் இருக்கும். அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு அந்த கோவில் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிங்க, ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் கோயில்களை பற்றி தெரிந்திருக்கும். பொதுவாக இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் பலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரிந்திருக்காது என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி. இப்போ நம்ம ஒரு தெரிந்த கோவில், இந்த தெரிந்த கோவில் அப்படிங்கும் பொழுது தாடிக்கொம்புங்கிற ஒரு ஊருங்க, அதாவது திண்டுக்கல் இருக்குது. இந்த கோயில்லைங்க அங்கே உள்ள பெருமாளுக்கு பெயர் சௌந்தரராஜ பெருமாள் அப்படின்னு பேருங்க. இவரை பற்றி ஒரு பதிவு இப்போ நம்ம கடந்த முறை போட்டோம். இப்போ அந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது. அதில் ஏற்கனவே ஒரு சிறப்பு பார்த்தோம். அதாவது ஒரு பெருமாள் கோயிலில் பைரவருக்கு இங்கே சந்நிதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க. சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு அதை சொன்னோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க, இந்த ஆலயம் சிற்பக்கலைக்கு ரொம்ப பெயர் போன ஒரு ஆலயம். இப்போ இந்த கோயிலில் ஹயகிரிவருக்கு ஒரு சந்நிதி இருக்குங்க. ஹயகிரிவர் யார் அப்படின்னாங்க, சரஸ்வதி தேவியை நாம் கல்வி கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சரஸ்வதி தேவிக்கு ஆசானாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஹயகிரிவர். ஹயகிரிவருக்கு திருவோண நட்சத்திரத்து அன்னைக்குங்க, நல்லா கவனிச்சுக்கணும், திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு தேன் அபிஷேகம் நடைபெறுங்க. இந்த தேன் அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேனை நாம் வாங்கிங்க, குழந்தைகளுக்கு நாட்கள் கொஞ்சம் தடவணும் அப்படின்னா அவங்க கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு நம்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஹயகிரிவருக்கு திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு, அதே போல் புதன்கிழமை என்றும் ஏலக்காய் மாலை சாத்தி அவர் வழிபட்டாலும் ஞான சக்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படும். ஆலயத்தில் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னாங்க, தன்வந்திரி பகவானுக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குங்க. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குங்க இவருக்கு மூலிகையில் தயாரிக்கப்பட்ட தைலாபிஷேகம் நடைபெறுங்க. அதாவது மூலிகை லேகியம் அப்படின்னு ஒன்று அந்த மரப்பள்ளியில் தயார் செஞ்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அதை உட்கொண்டால் பல வியாதிகள் நமக்கு குணமாகுங்க. உதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி, அப்புறம் கை கால் அந்த மூட்டு வலி, தூக்கமின்மை பிரச்சனை, இது போன்ற பல நோய்களுக்கு இந்த தைலம் ஒரு பெரிய மூலிகை தைலம் ஒரு பெரிய மருந்தாக கருதப்படுகிறது. இந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது, சௌந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு போகும் பொழுது அமாவாசை தினமாக இருந்தால் உங்களுக்கு அந்த மூலிகை லேகியம் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் அருந்தணும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் இந்த தலம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.